நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. இல்ல இன்னும் கேக் கட் பண்ணனும். ஒரு பீஸ் கேக் சாப்பிட்டு போங்க. இல்ல ஸ்னேகா. பரவாயில்ல, வாங்க ப்ளீஸ். எனக்காக வாங்க கார்த்திக். அம்மா, இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஹலோ அம்மா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. அர்ச்சனா சொல்லு. ஹலோ அம்மா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு நேரமா ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருக்கேன். அது வந்து அர்ச்சனா, நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்கம்மா. இல்ல நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அது நான் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, இப்ப சொல்லு, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? அம்மா, நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். இத பாரு அர்ச்சனா, நான் வீட்டுக்கு வந்து நிதானமா இதெல்லாம் உன்கிட்ட பேசுறேன். இப்போ வந்தனவ டாக்டர் கூப்பிட்டு இருக்காங்க. சரிம்மா, வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா, என்னாச்சுமா? நீங்க உள்ள வரவே இல்ல. அது அர்ச்சனா இப்பதான் ஃபோன் பண்ணா. ஓ, போலாம் வா. அம்மா, எனக்கு செக்கப் முடிஞ்சு போச்சு. சரி. டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா, எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஏன் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அம்மா, இது சாதாரண ரெகுலர் செக்கப் தாமா. சரிம்மா. அட, நீ தாகமா இருக்குன்னு சொன்னல, இந்தா தண்ணி குடி. தேங்க்யூமா. கிளம்பலாமா? கார்ல உட்கார. Happy birthday to you. Happy birthday dear Sneha. Happy birthday to you. ஸ்னேகா, நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆகுது. கேக் சாப்பிட்டு போங்க. அது வந்து சரி. ஒரு நிமிஷம் கார்த்திக். ஸ்மைல். Thank you. ஸ்னேகா, இன்னைக்கு உங்க பர்த்டே. இருந்தாலும் ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி என் டிசைன்ஸை சீக்கிரம் அனுப்ப பாருங்களேன். எனக்கு ஞாபகம் இருக்கு கார்த்திக். நான் சீக்கிரம் அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்பதானே பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு. இல்ல சாரி, எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். சரியா? Thank you so much கார்த்திக். நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மை ப்ளஷர். சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். அப்புறமா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. அப்பா, அது அர்ச்சனா, நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஏன் இன்னும் அவ வீட்டுக்கு வரல? சரி. இதோ வந்துட்டாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். மன்னிச்சிடுங்க, முக்கியமான வேலை, அதான் வெளியில போயிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டுங்க. உங்க பொண்ணு எங்களுக்கு நல்ல ருசியான டிஃபன் கொடுத்தாங்க. அப்புறம் சொல்லுங்கண்ணே, சவிதாணி எப்படி இருக்காங்க? நாளைக்கு வருவா, உங்களுக்கு வாழ்த்து சொல்ல. அதனாலதான் நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. நான் போய் டீ அனுப்புறேன். என்ன ராதிகா, நீ கவனிக்கலையா? நாங்க டீ தான் குடிச்சிட்டு இருக்கோம். அது அது வந்து நான் சரியா கவனிக்கல. என் பொண்ணும் நோன்புக்காக
மாமியார் வீட்ல இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கா. வந்தனா டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாமே நார்மல் தான். அப்படியா? அப்படின்னா ஏன் அம்மா இந்த அளவுக்கு கவலையா இருக்காங்க? இல்லையே, நல்லதானே இருக்காங்க. அ, அ, சமோசா ஆறி போயிடுச்சு, நான் சூட அனுப்புறேன். ம். அர்ச்சனா, கொஞ்சம் கிச்சனுக்கு வாமா. சரி. வந்தனா, நீ எங்க எல்லாரையும் கவனிச்சுக்கோ. ம்ஹும். ஆ. ரெடியா? தனு, அம்மா நீ கொஞ்சம் போ, நான் எல்லாத்தையும் சீக்கிரமாவே பண்ணிடுறேன். இல்ல, அதையெல்லாம் எடுத்துட்டு போயே. அப்புறம் வந்தவங்கள கவனிச்சுக்கோன்னு. சரிம்மா. நந்தினிய கூட்டிட்டு வரதுக்கு மாப்பிள்ள தான் போயிருக்காருல? ஆமாமா, இங்க இருந்து நேரா போனாரே. அக்கா வீட்டுக்கு கூட வந்துட்டாங்க. நான் கூட போன்ல பேசினேனே. ஆமால. அப்புறம் அர்ச்சனா, மாமியார் வீட்ல நீ நல்லா இருக்கல்ல? அதாவது மாப்பிள்ளைய நீ நல்லபடியா கவனிச்சுக்கிறல்ல? ஆமா. ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். இங்க பாரு அர்ச்சனா, பொம்பளைங்க நாம வீட்டு வேலைகள்ல ரொம்பவே மூழ்கி போயிடுறோம். புருஷனுக்கு நாம நேரமே ஒதுக்கறதில்ல. உன்னை பார்க்கும்போது என் சின்ன வயசு தான் ஞாபகம் வருது. கல்யாணமான 1.5 வருஷத்திலேயே வீட்டோட மொத்த பொறுப்பும் என்கிட்ட வந்துருச்சு. அதனாலதான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். மாப்பிள்ளைய நல்லபடியா கவனிச்சுக்கன்னு. அம்மா, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா நான் அவரை சரியா கவனிச்சுக்க மாட்டேங்கிறேன்னு உங்களுக்கு தோணுதாம்மா? அட, அப்படிலாம் இல்லம்மா, அந்த மாதிரி நான் நினைக்கல. அது மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் கேட்டேன். அது சரி, நீ அவர்கிட்ட போன்ல பேசுனியா? வீட்டுக்கு வராருல? அம்மா, அவரு போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரிம்மா. போன் இங்க தானே இருந்தது. இதோ அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹலோ, நீங்க இங்க வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அர்ச்சனா, நான் இப்பதான் கிளம்புறேன். கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி. அது வந்து இங்க எல்லா விருந்தாளிங்களும் வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஓகே, இதோ நான் இப்ப வந்துடுறேன். வந்து எல்லாத்தையும் சொல்றேன். பை. என்ன சொன்னாரு மாப்பிள்ள? வந்துட்டு இருக்காரா? ஆமா, அவருக்கு எங்கேயோ லேட் ஆயிடுச்சாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. இப்பெல்லாம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்காமா? ஆ, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறாருல? நான் ஏன் அப்படி கேட்டேன்னா, நேரத்துக்கு சாப்பிடாம விட்டுட்டாருன்னா உடம்பு கெட்டு போயிடும்ல. ஆபீஸ்ல அவருக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, வீட்டுக்கு மட்டும் நேரத்துக்கு வந்துருவாரம்மா.
பூஜை பண்டிதரை வச்சு தானே பண்றீங்க? அப்படிதான். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சந்தோஷமா இருங்க. கொடு, நான் கொடுக்குறேன். என்ன இது? இப்பதானே என்கிட்ட போன்ல பேசுனீங்க, அதுவும் இல்லாம இப்பதான் கிளம்புறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. சர்ப்ரைஸ். அப்புறம் அக்கா நல்லா இருக்காங்கல்ல? முதல்ல நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறியா? சாப்பாடு சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன். நல்ல வேளை. அப்புறம் மாப்பிள்ள அம்மா, ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? அது என்னன்னாமா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதனால தான் பார்ட்டிக்கு போய் அவங்கள விஷ் பண்ணிட்டு வரேன். அப்படியா? கார்த்திக், யாரோட பர்த்டே? உனக்கு தெரியாதாம்மா? தெரியாது. யாரோட பார்ட்டி? கார்த்திக், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எல்லாரும் எவ்வளவு தூரம் சொன்னாங்க. விருந்தாளிங்கெல்லாம் போயாச்சு, அதான் நானும் கிளம்பிட்டேன். நீங்க எப்போல இருந்து விருந்தாளியா நீங்க? மாமியார் வீட்டுல மருமக விருந்தாளியா தானே இருக்கணும், என்ன? ஓகே, நான் கிளம்புறேன். கார்த்திக், ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க. வேற எங்கேயாவது வெளியே போகணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது மட்டும் இல்லாம அக்கா வர வந்திருக்காங்க. எனக்கு தெரியும், நான் சும்மா தான் கேட்டேன். சரி, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க, அம்மா கொடுத்தாங்க. உள்ள வைக்கிறேன். கார்த்திக், அது நீங்க உங்களோட உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. நல்லா ஓய்விடுங்க. என்ன கேட்டா நீங்க பேசாம வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுங்க. போன்ல கூட நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க. உங்க போன் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல. ராத்திரியில நிம்மதியா தூங்குறது இல்ல, பகல்லையும் வேலையா இருக்கீங்க. ஓகே, அப்படின்னா நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும்னா? அது சரி. அப்ப நீ மட்டும் என்ன தொந்தரவு பண்ணலாமா? அது என்னோட உரிமை. நான் கால் பண்ணுவேன். வேற ஏதாவது ஆர்டர் இருக்கா மேடம்? இல்ல, இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். எப்படியும் இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராது. ஏன்? கிட்ட வா. இன்னும் ஏன்னா இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல. போங்க. சரி, கிளம்புங்க. அர்ச்சனா, கொஞ்சம் கிளம்புங்க, உட்காருங்க. பை. அப்புறம் கார்த்திக், போய் தூங்கிடுங்க. ஓகே. ஆமா, இது ரொம்ப அழகா இருக்கே. யாருக்காகமா? உங்க அன்னைக்குதான். ஒவ்வொரு நோம்புக்கும் மாமியார் மருமகளுக்கு நகை கொடுக்கணும். அக்கா, உங்க மாமியாரே உங்களுக்கு ஏதாவது கொடுத்திருப்பாங்கல்ல?
அது என்னன்னு சொல்லுங்க. அவங்க நிறைய கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க. நான் தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் அதிகமா நகைல போட்டுக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு வேற நிறைய நகைல வாங்கிட்டோம் இல்லையா? ஆமா நந்தினி, அக்கா சரியாதாம்மா சொல்ற. குமுதா, கொஞ்சம் பச்சை பயிர் ஊற வையே. நந்தினியோட அப்பாவுக்கு பச்சை பயிர் பக்கோடானா ரொம்ப இஷ்டம். சரிம்மா. பரவாயில்லம்மா, அப்பா சாக்குல நம்ம எல்லாருமே பச்சை பயிர் பக்கோடா சாப்பிட போறோம்ல. என்ன லக்ஷ்மி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு டிராயிங்ல எப்பவுமே சீக்ரெட் தானே கிடைக்கும். அத டீச்சர் பார்த்து எவ்வளவு டென்ஷன் ஆவாங்கல்ல. அடக்கடவுளே, ரொம்ப அழகா இருக்கு இந்த கோலம். மெதுவா பாத்து பாத்து. எப்பவும் கவனம் வேற எங்கேயோ தான் இருக்கு. அரிசி ஊற போட சொன்னனே, போட்டியா? கோகிலா அத்தை அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதான் சாக்கு நீயும் விட்டுட்டல்ல. சாயந்தரம் வீட்டுக்கு எவ்வளவு விருந்தாளிங்க வரப்போறாங்க. நீ பாட்டுக்கு கவலையே இல்லாம இங்க சுத்திட்டு இருக்க. என்கிட்ட வந்து வேற ஏதாவது வேலை இருக்காமான்னு கேட்டியா? அது என்னம்மா ராதிகா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு கவலைப்படுற நீ? தினம் வீடு மொத்தமும் சுத்தம் பண்ணிட்டே தானே இருக்கா? போ போ, போய் மொட்டை மாடியில இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வா. சொன்னதை செய்யணும்னா எல்லாருக்கும் கசங்க. அம்மா, ராதிகா, நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. அதனாலதான் அந்த கோவத்தை தனத்து மேல காட்டுறியோ என்னவோ. ஏதாவது கவலை இருந்தா சொல்லுமா. ஆமாமா, நான் கவலையா தான் இருக்கேன். அது உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சொல்லுமா. அம்மா, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. நேத்துல இருந்து நானும் பாக்குறேன், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எதுக்காக நீங்க கவலைப்படணும்? நான் எதுக்காக எவ்வளவு கவலையா இருக்கேன்னு எனக்கே தெரியாதுமா. மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒரு விஷயம் மட்டும்தாம்மா வருது. அந்த ஆண்டவன் என் குழந்தைங்கள எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்கணும். அப்பதான் எல்லாம் சரியாகும். ராதிகா, எல்லாம் சரியாதானமா இருக்கு. ஏன் கவலைப்படுற? அட பாத்தீங்களாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு நிறைய விருந்தாளிங்க வராங்கல்ல, ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். உங்க அம்மா எப்பவுமே இப்படித்தான், எந்த கவலையுமே இருக்காது, ஆனா கவலையாவே இருப்பா. வந்து நான் ஒரு வேலை செய்யறியாமா, எனக்கு அந்த போனை கொண்டு வந்து கொடு. சங்கரிக்கு போன் பண்ணி அவளை கூப்பிடணும்னு தோணுது.